பாஸ்ட் மார்னிங் பேசலாங்களா? கேட்குதுங்களா? குட் மார்னிங் ஆல். பாஸ்ட்டு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் ரொம்ப பழமையான ஹாஸ்பிட்டல் வந்து எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சேலம் சிவில் அசோசியேஷனோடு சேர்ந்து எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு பொது சேவையாக வந்து இலவச மருத்துவ முகாம் செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸில் உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இங்கே ஜென்ரலாக வந்து பேஷண்ட்டோட ஹைட்டு, வெயிட்டு, சுகர், பிபி பார்த்துட்டு டாக்டர் கன்சல்டேஷன் பார்த்து முடிச்சுட்டு அது பேஷண்ட்ஸ்க்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா தேவைப்பட்ட நோயாளிகளுக்கு நோயாளியை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. வணக்கம். இப்போ நம்ம எஸ்கேஎஸ் மருத்துவமனையில் பொது மருத்துவ முகாம் மட்டும் இல்லாமல் நம்ம வரவங்களுக்கு டைட்டீஷியன், இப்போ உணவு கட்டுப்பாட்டுடைய ஆலோசனையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் மற்றும் ஒபிசிட்டி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே எப்படி அவங்களுடைய உணவு முறை பழக்கத்தை நடத்தணும்னு சொல்லி அதுக்கு நம்ம ஆலோசனை கொடுத்துட்ருக்கோங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ரத்த தான முகாமும் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம் செய்வதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ரத்த தானம் செய்யறதுனால ரொம்ப முக்கியமான இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக ரத்தம் தேவைப்படுது. ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக இருப்பதுக்காக நம்ம பில்ட் எக்ஸ்போ அவேர்னஸில் நம்ம ரத்த தானம் செய்ய போகிறோம். ஸோ ரத்த தானம் ஒவ்வொருத்தரும் 18 வயசு முதல் 60 வயசு வரைக்கும் உள்ள அனைத்து மக்களும் ரத்த தானம் செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கு உடம்புலையும் 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். அதை நம்ம ஹீமோகுளோபின் பார்த்துட்டு ஹீமோகுளோபின் அளவு பார்த்துட்டு 350 ml ரத்தம் தான் எடுப்போம். ஸோ ரத்த தானம் ஒரு செய்யும் ரத்த தானம் 4 பேர் உயிரை காப்பாற்றப்படும். ஸோ ஒவ்வொருத்தரும் 3 மாதம், ஆண்களாக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு முறையும், பெண்களாக இருந்தால் 4 மாதத்துக்கு ஒரு முறையும் தாராளமாக ரத்த தானம் செய்யலாம்.